உங்க சந்தோஷத்தினால் அநேக ஆத்மாக்களை நீங்கள் ஆதாயம் செய்யணும். ஆண்டு உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் என்னதுமா? சந்தோஷமா. எந்த ஒரு பிரீச்சர் சந்தோஷமா சபையை நடத்துறாரோ அந்த சபை வளரும். ஆமா, நான் பார்த்திருக்கிறேன். நான் பார்த்தவரெல்லாம் எந்த சபை சந்தோஷத்துல வளருகிறதோ அந்த சபை நல்ல எல்லாத்துலயும் வளருதுங்க. நல்லா ஏன்னா சபை அப்பாவுடைய வீட்டில் எப்போ சீரியஸ் இல்ல, அப்பாவுடைய வீட்டில் எப்போதும் நீங்க சந்தோஷமா ஆராய்ச்சா, நீங்க ஜாலியா நீங்க ஆடி பாடி ஆராய்ச்சா அங்க இருக்கிற அம்மா மாருங்கெல்லாம் டான்ஸ் ஆட தயாரா இருக்காங்க. ஆமா, இங்க நீங்களே ரொம்ப கை தட்டுங்க, ஆசைங்க. நீங்க அசையவே இல்லையே. நீங்க அசைஞ்சாதான் நாங்க அசையத்துக்கு. நம்ம எழும்ப வேண்டும், நாம சிரிக்கணும். சத்துரு நம்மை பார்த்து சிரிக்க கூடாது. இதுதான் தீர்க்க தரிசனம். சத்துரு என்னுடைய செய்கைகளை பார்த்து இப்ப சிரிச்சிட்டு நான் சொல்றேன், நான் சிரிக்கணும். நான் சிரிக்கிற நாட்கள் வரணும். ஆமா, நான் அழுகிற நாட்கள் விடணும். எல்லாத்துக்கும் உட்காந்து அழுகக்கூடாது. நம்ம சந்தோஷமாய் மாறி மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற சிம்பத்தை கிரியேட் பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. இந்த ஆர்டர் மாறட்டும். சாட்சி சொல்லும்போது கூட எவ்வளவு துக்கம் இருக்கும். ஆனா ஒண்ணு நினைச்சுங்க, நான் சொல்ற சாட்சி அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது. நான் சொல்ற சாட்சி அவங்களை எழுப்பணும். இப்போ நான் உங்களெல்லாம் நல்லா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பிற்பாடு அப்படியே வயிற்று பூச்சின்னு நடந்தது எப்படி இருக்கும்? என்ன பசி எடுக்குதுன்னா இப்போதான் நம்ம பிரியாணி வாங்கி தலைப்பாக்கட்டி பிரியாணி வாங்கி சாப்பிட்டு வந்தீங்களே, அதுவும் 2 டைம் வாங்கி சாப்பிட்டீங்களே. இது போலதான் மக்கள் என்னன்னாக்கா, எவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வதிச்சாலும் அவர் செய்த நன்மைகளை விட்டுறாங்க. என் பிரச்சனையே தாசாச்சு சொல்லும் போது கூட பிரச்சனை விடுவிச்சார். அதானே பெருசா சொல்லும். நான் கடந்து வந்த பிரச்சனை இவ்வளோ, கடந்த பிரச்சனையா ஒண்ணு, அதுக்கு பெற்ற ஆசீர்வாதம் அது சொல்லிட்டு போயிட்டாரு மைக்க வச்சுட்டு. நான் பெற்றேன், நான் அனுபவிக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்லுகிற சபை, இந்த சபையை மாறட்டும். நல்வார்த்தைகளை பேசுங்க, சபை வளரும். நல்வார்த்தைகளை சொல்லுங்க, ஜனங்க வருவாங்க.